ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி vlog. இன்றைக்கி மே 21, அதாவது எங்கள் அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அதுக்காக நான் எல்லா குட்டீஸுக்கும் மெஹந்தி போட்டு விட்டுருந்தேன். அதுக்கான கிளிப்பிங் தான் இது. சூப்பர்பாக வந்திருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ட்ராவலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்து வேனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாலியான ட்ரிப்பில் குட்டீஸுங்க ஆட்டம் பாட்டம் கான்வர்சேஷன் அப்படின்னு சூப்பர்பாக எங்களோடது போயிட்டே இருந்தது. என்ன கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி, பட் எனிவே ஏசி வேன் அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களோட ட்ராவலை கூலோட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். டான்ஸ் இல்லாமல் கரூர் வரைக்கும் அப்படியே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அப்படியே என்ஜாய் பண்ணி போயிட்டே இருந்தோம். அங்கே போனோன்னே கண்டிப்பாக பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ போகிற வழியில் எந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரூர்கிட்ட ஸ்டாப் பண்ணோம். அங்கே ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு அடியில் ஆலமரம், அதுக்கு அடியில் ஒரு திண்ணை. அதில் சூப்பர்பாக என்ஜாய் பண்ணிட்டே நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் மம்மி சப்பாத்தி, எலுமிச்சை சாதம், தக்காளி சட்னி, இட்லி இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஆன் ரோடில் கையேந்தி பவன் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் தஞ்சாவூர் ரீச் ஆனோம். தஞ்சாவூர் ரீச் ஆனோடனே எல்லாரோட மைண்ட்லேயுமே இருந்தது என்ன அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவிலை பார்த்துடலாம். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நாங்கள் பார்க்கல. சின்ன வயசில் போனதாக மம்மி சொன்னாங்க. பட் இப்போ போய் பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு டேர்ன் ஆனோம். லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆனோடனே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டினோடனே உங்களுக்கு ரைட் சைடில் தஞ்சை பெரிய கோவில் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அது லன்ச் டைம், அது போக 4 o'clock தான் தஞ்சை பெரிய கோவில் திரும்பவும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம லன்ச் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு திருப்பியும் இன்னொரு இடத்துக்கு க்ராஸ் ஆகி போயிட்டு நாங்கள் லன்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது அன்னைக்கு லீவ் அண்ட் ஹெவி முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ லன்ச்சை இந்த இடத்துல எடுத்துக்க முடியல. ஸோ அதனால் அதுலேருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போயிட்டு எங்களோட லன்ச் எடுத்துட்டோம். லன்ச்சுக்கு எங்கள் மம்மி ப்ரிப்பேர் பண்ண மெனு எலுமிச்சை சாதம், தக்காளி பிரியாணி அண்டு ஷை டிஷ்ஷஸ். இது எல்லாத்தையுமே நாங்கள் திரும்பியும் கையேந்தி பவன் எக்ஸ்பீரியன்ஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி தஞ்சை பெரிய கோவில் வந்துட்டோம். வாங்க அதோட அழகை பார்க்க. பிரம்மாண்டமான இந்த தஞ்சை பெரிய கோவிலில் நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது தமிழ் அடிப்படையாக கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இதை ஒவ்வொன்றா என்ஜாய் பண்ணி சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் உள்ளே என்ட்ரானோம். என்ன அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் ஸ்வெட்டிங் அதிகமாக இருந்துச்சு. பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கேயே இருக்குது. குடிக்கிற தண்ணி வச்சுருக்காங்க, இருந்தாலும் கையில் வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. செப்பல் விடுற பிளேஸ் போகிற வழியில் கொஞ்சம் ஷாப்பிங்க்கான இடம் இருக்குது. அதை தாண்டின உடனே ஒரு கூடையில் வெள்ளை கலர் கவர் போட்டு வச்சுருக்காங்க. அதில் நம்மளோட செப்பல்ஸை நம்ம போட்டு இந்த மாதிரி ஹேங்கிங்கில் விட்டு இந்த நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டோக்கன் தராங்க. ஸோ அந்த டோக்கனை எடுத்து கொண்டு போய் இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம கொடுத்தா அந்த செப்பல் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவிலோட என்ட்ரன்ஸ்.
தஞ்சை பெரிய கோவிலில் பல சிறப்புகள் இருக்கும். அதில் எனக்கு பிடிச்ச மிக சிறப்பான ஒரு விஷயம், தமிழுக்கு அவருடைய நன்றியை செலுத்தியிருப்பார். அதாவது அவருடைய தமிழ் பக்தியை காட்டுறதுக்காக லிங்கத்தோட உயரம் 12 அடியாக அவர் அமைச்சிருப்பார். அதாவது 12 உயிர் எழுத்துக்களை அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் லிங்கத்தோட அடிப்பகுதி 18 அடியில் கட்டியிருப்பாங்க. அதாவது 18 மெய் எழுத்துக்களை பறைசாற்றிருப்பாங்க. அதே மாதிரி கோபுரத்தோட உயரம் 216 அடி வச்சுருப்பாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களில் உயிர்மெய் எழுத்து 216 அப்படிங்கிறத அங்கே பறைசாற்றியிருப்பார். அதே மாதிரி நந்திக்கும் லிங்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் 247 அடியாக, அதாவது நம்ம தமிழ் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு 247 எழுத்துக்கள். அதை இங்கே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தெரிஞ்ச பிறகு நாங்கள் கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே கூட்டம் அதிகமாக இருந்தது. இங்கே ஒரு ப்ராப்பரான ஆர்டர் கிடையாது. அங்கங்கே ஃபேன்ஸ் இருந்தது. பட் ரொம்ப தண்ணி தாக அடிக்கும். ஆனால் இங்கே எங்கேயுமே தண்ணி கிடையாது. ஸோ நீங்கள் வாட்டர் கேனை கேரி பண்ணிவிட்டு போங்க. பிளாஸ்டிக் தடை செஞ்சுருக்காங்க, ஸோ எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோடனே எங்களுடைய ஃபோட்டோ செக்ஷன்லாம் முடிச்சுட்டு சுற்றி பார்த்தோம். சிற்பங்கள் எல்லாமே அழகாக இருந்தது. ரொம்ப ஹாப்பினஸோட நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்திருக்கிறதே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்பிட்வீனில் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுற்றி பார்க்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு எங்கள் ட்ராவலை நாங்கள் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி எங்களோட ட்ராவல் தஞ்சாவூர் டு கும்பகோணம் வழியாக நாங்கள் போக வேண்டிய இடம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் என்ற ஒரு ஊரில் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 60ஆம் கல்யாணம் பசங்க எல்லோரும் சேர்ந்து நடத்தினோம். ரியலி ஒரு பிளெஸ்டு மூமெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணேன். என்ன ட்ராவல்லாம் முடிஞ்சு போகும்போது நைட் 9:30 ஆயிடுச்சு. ஸோ நேராக சாப்பிட்ற இடத்துக்கு போனோம். நல்ல ஒரு மெனு இருந்தது, சாப்பாடும் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தது அப்படிங்கிறதுனால எங்கள் ஃபேமிலிக்காக எத்தனை பேர் போயிருந்தோமோ அத்தனை பேருக்குமே அங்கே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட் டுவர்ட்ஸ் நாங்கள் தங்குற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வ்ளாகில் எங்கள் அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, நாங்கள் எவ்வளோ சிறப்பாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற வ்ளாகை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரத்தில் மீட் பண்ணுறேன். பாய்.